இஸ்ரேலிய பலஸ்தீன யுத்தம் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித பேரவலம். இஸ்ரேல் என்ற அரசு பலஸ்தீனத்துக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்து 1 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் அண்மையில் இந்த யுத்தம் தொடர்பாக ஒரு திருப்பு முனையாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சுருக்கமாக ICC எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் இஸ்ரேலின் பிரதமர் நெட்டன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கலன் போன்றோருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த பிடியாணை தொடர்பாக பல்வேறு தரப்பார் பல்வேறு அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாட்டின் பிரதமருக்கு எதிராக மிகவும் மேற்கத்திய நாளில் மிகுந்த ஆதரவை பெற்ற இந்த இஸ்ரேல் அரசின் உயர் ஆட்சியாளராக இருக்கின்ற பிரதமருக்கு எதிராக இவ்வாறான ஒரு பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்ற விடயம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே நோக்கப்படுகின்றது. இந்த பிடியாணையின் ஊடாக இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படுவாரா? இந்த பிடியாணை சர்வதேச சட்டத்தில் எவ்வளவு தூரம் ஒரு வலிதான தன்மையை கொண்டிருக்கின்ற போன்ற விடயங்களை இந்த காலனூடாக நாங்கள் சுருக்கமாக நோக்கலாம். முதலாவதாக, இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தோடு உலகில் இடம்பெறும் சில வகையான குற்றச்செயல்களை, குறிப்பாக அப்பாவி மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை, போர்க்குற்றம், மனித இனத்துக்கு எதிரான குற்றம் போன்ற குற்றங்களை விசாரித்து அதற்கான தண்டனையை வழங்குவதற்கான சர்வதேச ரீதியான ஒரு ஏற்பாடுகள் இல்லை என்ற அடிப்படையில், அதேபோல் இவ்வாறான குற்றங்கள் ஒரு நாட்டில் இடம்பெறும் போது அந்த குறித்த நாட்டில் அந்த குற்றங்களை தண்டிப்பதற்கு தகுந்த கடுமையான தண்டனைகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் சர்வதேசியாக காணப்பட்டது என்ற அடிப்படையில் பல்வேறு நாடுகள் முன்வந்து உருவாக்கிய ஒரு சர்வதேச அமைப்பாக இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கின்றது. இந்த குற்றவியல் நீதிமன்றம் ரோம் ஸ்டாட்யூட், ரோம் சமவாயம் என்ற ஒரு சர்வதேச பல்லுடன்படிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு உடன்படிக்கையாகும். இந்த உடன்படிக்கையானது பல நாடுகளின் ஆதரவோடு 2002ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த ரோம் ஸ்டாட்யூ எனப்படும் இந்த சர்வதேச சமவாயத்தினூடாகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு இந்த போர்க்குற்றவாளிகளை தண்டிப்பதில் சர்வதேச நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் கடந்த காலங்களில் பல அடைவுகளை பெற்றிருந்தால் என்று சொல்வது மிகையாகாது. ஏனென்றால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில், கொங்கோ போன்ற குடியரசு போன்ற நாடுகளில் மிக கடுமையாக இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட சில ஆட்சியாளர்களை தண்டிப்பதில் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு பங்கினை வகித்திருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் மறக்க முடியாது. இந்த பின்னணியில் தான் இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்தவராகவோ அல்லது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அடிப்படையாக இருக்கும் இந்த ரோம் சமவாயத்தின் ஒரு அங்கத்தவராகவோ இல்லாத நாடுகளாக காணப்பட்டாலும் கூட 2014-15ஆம் ஆண்டு பலஸ்தீனத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் செய்த ஒரு தூரதிர்ஷ்டியான ஒரு நடவடிக்கை ஒன்றின் மூலமே இன்று சர்வதேச பிடியாணை இஸ்ரேலுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீதிமன்றத்தை அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள், அமெரிக்கா, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இந்த குற்றவியல் நீதிமன்றத்தின் அங்கத்தவராக இல்லாது போனாலும் கூட ஐரோப்பாவை சேர்ந்த, ஐரோப்பாவில் இருக்கும் நாடுகள், ஆசிய நாடுகள் போன்ற பல்வேறு நூற்றுக்கணக்கான நாடுகள், கிட்டத்தட்ட 125 நாடுகள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அங்கத்தவராக இருக்கின்றது. இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சமவாயத்தின் அடிப்படையில் ஒரு அங்கத்தவராக இருக்கும் நாடு ஒன்றில் இடம்பெறும் போர்க்குற்றம் தொடர்பாகவே பொதுவாக அவர்களால் விசாரிக்க முடியும் என்ற ஒரு நியதி காணப்பட்டாலும் கூட சில விசேடமான சந்தர்ப்பங்களில் அவ்வாறான ஒரு நாடில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு அங்கத்தவராக இல்லாது போனாலும் கூட அவர்களுக்கு விசாரிப்பதற்கான விசேட ஏற்பாடுகளை குறித்த அந்த ரோம் சமவாயம் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் 2015ஆம் ஆண்டுகளில் பலஸ்தீனத்தில் இருந்த ஆட்சியாளர்கள்
இந்த ரோம் சமுதாயத்தில் கைச்சாத்திட்டு தங்களையும் ரோம் சமுதாயத்தின் ஒரு அங்கத்தவராக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் செய்கின்றார்கள். இந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே பலஸ்தீனத்தில் இஸ்ரேலால் அரங்கேற்றப்படும் இந்த கொடிய போர்க்குற்றங்கள் தொடர்பாக 2016-15 ஆண்டுகளிலேயே பல்வேறு தரப்பினரால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்ற துவங்கியது. இஸ்ரேலானது இந்த தங்களது நாட்டில் தங்களால் செய்யப்படும் இந்த குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எவ்வாறான அதிகாரம் இல்லை என கூறியிருந்தாலும் கூட பலஸ்தீனம் இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு அங்கத்தவராக இருப்பதால் பலஸ்தீன மண்ணில் இஸ்ரேல் நாட்டினால் இழைக்கப்படும் குற்றத்துக்கு இஸ்ரேல் நாட்டை விசாரிப்பதற்கான சட்ட வலிதான தன்மை தங்களிடம் இருப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இந்த வகையில்தான் இந்த கடந்த வருடம் இஸ்ரேல் என்ற நாட்டினால் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தொடுத்த அந்த எதிர்பாராத தாக்குதலின் பின் ஒரு முழுமையான ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை பலஸ்தீன மக்கள் மீது அவர்கள் சுமத்தி இருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக பலஸ்தீன மக்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பது இன்று சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு செயலாளர் ஒரு இடத்தில் சொன்னார், மிருகங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தங்களை துவங்குகின்றோம். இனி பலஸ்தீனத்துக்கு தண்ணீர் இல்லை, பெட்ரோல் இல்லை, கரண்ட் இல்லை என மிக வெளிப்படையாக கூடியிருந்தார். இந்த அடிப்படையில் இன்று பலஸ்தீனத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட 80% உட்கட்டமைப்பு வசதிகளை இன்று இஸ்ரேல் அளித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் சவுத் ஆப்பிரிக்கா, டிபூஜி மற்றும் இன்னும் சில நாடுகள் சேர்ந்து, அதனோட முஸ்லிம் நாடாக பங்களாதேசம் சேர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் அரசானது பலஸ்தீன நாட்டின் மீது போர்க்குற்றங்களை கட்டவிழ்த்து விடுகின்றது, ஆகவே இதனை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்து அவர்களுடைய அந்த சர்வதேச சட்ட நிபுணர்களால் பல வகையான விண்ணப்பங்களை செய்து அவர்கள் தங்களுடைய வழக்கு நடவடிக்கையில் பங்குபட்டு தங்களால் இந்த வழக்கு தொடர்பாக ஏன் விசாரிக்கப்படும் என்பதற்கான தகுந்த காரணங்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்த அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது அந்த குறிப்பிட்ட வழக்கினை விசாரிக்கவென ஏற்றுக்கொண்டிருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் உற்று நோக்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையிலேயே இன்று இந்த நெட்டன்யாகு என்ற கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு எதிராக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. இதனோடு இணைந்த வகையாக இன்னொரு விடயமாக இஸ்ரேல் இந்த குறித்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்தி விடவில்லை என்றாலும் கூட அவர்களும் இந்த வழக்காடல் நடவடிக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நடவடிக்கையில் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களால் இயன்ற அளவு இந்த குற்றவியல் விசாரணையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தாலும் கூட அங்கிருக்கும் மிக சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய நீதிபதிகள் இருந்ததால் அவர்கள் இதனை விசாரிக்கவே வேண்டும், இது இந்த நூற்றாண்டில் எங்கள் கண்முன் இடம்பெறும் மிகப்பெரிய மனித பேரவலம், இஸ்ரேல் கட்டுக்கடங்காமல் மிகப்பெரிய கொடுமைகளை மக்கள் மீது, பலஸ்தீன மக்கள் மீது திணிக்கின்றது, அவர்களை அழிச்சாட்டியம் செய்கின்ற அடிப்படையில் அந்த வழக்கை விசாரிப்பதாக கூறியிருந்தது. அந்த முன் விசாரணை குழுவானது ப்ரீ ட்ரையல் சாம்பர் எனப்படும் அந்த குழுவானது இஸ்ரேல் போர்க்குற்றங்களில் பலஸ்தீனத்தில் ஈடுபடுகின்றது என்ற விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் மிகவும் குறிப்பாக அப்பாவி மக்களுக்கு எதிராக போரை திருப்பி விடுதல், அப்பாவி மக்களை கொள்ளுதல், அதேபோல் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு சொந்தமான உட்கட்டமைப்பு வசதிகளை அளித்தல், அதனோடு சேர்ந்து ஒரு மக்களை பசி பட்டணியால் வாட்டுதல் போன்ற விடயங்களை ஒரு போர் தந்திரவாயமாக இஸ்ரேல் பயன்படுத்துகிறது என்று தன்னுடைய தீர்ப்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெளியிட்டு என்று அவர்கள் அதில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலஸ்தீன் யுத்தம் தொடர்பாக ஒரு சர்வதேச அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால்
இந்த பிடியாணை ஊடாக இஸ்ரேல் பிரதமர் பிடியாணை எனும் போது இஸ்ரேல் அதன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு அங்கத்தவர் இல்லை என்பதால் அவரை இஸ்ரேல் கைது செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்காது. ஆனால் இந்த நெட்டன்யாஹு, கலன் போன்றவர்கள் இந்த சர்வதேச உடன்படிக்கை, இந்த குற்றவியல் நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பதற்கான ரோம் சமவாயத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாட்டுக்கு அவர் வந்திறங்கும் போது அந்த குறித்த அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இவரை கைது செய்வதற்கு. இவ்வாறு நோக்கினால் முழு ஐரோப்பா நாடும் இந்த ரோம் சமவாயத்தின் ஒரு அங்கத்தவராக இருப்பதால் அவர்களுக்கு இஸ்ரேல் பிரதமரை கைது செய்வதற்கான அவர்களுக்கு ஒரு மோரலான ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற விடயத்தை யாரும் மறக்க இயலாது. இந்த தீர்ப்பு வந்ததன் பின்னர் பல ஐரோப்பிய நாடுகள், வெளிப்படையாக சில ஐரோப்பிய நாடுகள், நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கின்றோம், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருந்தாலும், சில நாடுகள், யூகே போன்ற நாடுகள் அதை வரவேற்றாலும், ஆனால் அவர்கள் இதனை நெட்டன்யாகுவை கைது செய்வார்களா, கைது செய்வோமா இல்லையா போன்ற தனது நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக. ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த கைது நடவடிக்கையானது இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்தில் சர்வதேச அரங்கில் இஸ்ரேலின் உண்மையான பிம்பத்தை சர்வதேச சமூகத்தின் முன்வைக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக இந்த சர்வதேச குற்றவியல் பிடியாணை என்பது வரலாற்றில் என்றும் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். ஏனென்றால் இஸ்ரேலினி ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது நடுநிலையான ஐரோப்பிய மக்கள் இவர் ஒரு போர்க்குற்றவாளி, இவரை ஏன் என்று நாடு வரவேற்கிறது என்று ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை தோன்றலாம். அதே போன்று இஸ்ரேலுக்கு உதவி வழங்கும் இந்த ஐரோப்பிய நாடுகள், அவர்களுடைய மக்கள், பொதுவாக சிந்திக்கக்கூடிய மக்கள், இவ்வாறான சர்வதேச பிடியாணை உள்ள ஒரு போர்க்குற்றவாளிக்கு, ஒரு போர்க்குற்ற நாட்டுக்கு நீங்கள் உதவ வேண்டாம் என்ற அழுத்தங்களை தெரிவிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் சர்வதேச சட்டத்தில் ஒரு வலிதான தன்மையை கொண்டிருக்கும் இந்த நெட்டன்யாகு மற்றும் கலான் போன்றவருக்கான கைது நடவடிக்கை பலஸ்தீன யுத்தத்தில் ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்பதே உண்மை.